மத்திய கிழக்கில் 3 நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருப்பதாக தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலாவது பஹ்ரைன், அடுத்தது குவைத், மற்றது ஜோர்தான். இந்த 3 நாடுகளையும் இலக்கு வைத்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானிய ஊடகங்களில் இது சம்பந்தமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை அதிகாலை 3:30 மணி போல இந்த நாடுகளில் 3:30 மணி போல முதலாவது தாக்குதல் இடம்பெற்றதாகவும் அதற்கு 5 நிமிடங்களுக்கு முதல் வான் பாதுகாப்பு எச்சரிக்கை சைரன்கள் எழுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தற்பொழுது தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்களுடைய முழுமையான விவரங்கள் வெளிவராத போதிலும் கூட பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5வது ஃப்ளீட், 5th ஃப்ளீட் என்று சொல்லுவோம், அந்த படைத்தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. எனவே மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் காத்திருக்கணும். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முதல், அதாவது ஈரானிய நேரம் 12:30 மணிக்கு, நள்ளிரவு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய 2ஆம் கட்ட தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருந்தது. உங்களுக்கு தெரியும், புதன்கிழமை பகல் வேளையில் துருக்கியில் வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், இன்றிரவு, அதாவது புதன்கிழமை இரவு நாங்கள் மீண்டும் ஈரானை தாக்குவோம் என்று சொல்லி, தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லித்தான் சொல்லியிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்னபடியே ஈரானில் பல நகரங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம், சென்ட்கொம் என்று சொல்லுவோம், அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது ஒரு மேலதிகமான அடிஷனலான தாக்குதல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக, அதனை எதிர்க்கும் விதமாக செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல்களுக்கு மேலதிகமாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன, புதன்கிழமை இரவு இடம்பெற்ற தாக்குதல்கள் என்று சொல்லி மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானிய ஊடகங்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தர் அபாஸ் பகுதியில் அங்கே உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு துறைமுகம் இருக்குது, விமான படைத்தளங்கள் எல்லாம் இருக்குது. பந்தர் அபாஸ் துறைமுகம் ஹோமுஸ் நீரிணைக்கு மிக அருகாமையில் 4 குண்டுவெடிப்புகள் அங்கே இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் பல நகரங்களில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக இரான் ஷர் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. அந்த விமான நிலையத்தினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் இருப்பார்கள் தானே, அந்த அறை சேதத்துக்குள்ளானதாகவும் அதிலே தீயணைப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஈரானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இன்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலில், அதாவது புதன்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் இடைப்பட்ட அந்த நள்ளிரவு வேளையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு தீயணைப்பு படை வீரர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஈரான்ல. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு நகரத்தில், அதாவது அக்காலா என்று சொல்லப்படுற ஒரு நகரம், ஈரானினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பாலம் ஒன்றின் மீதும் அமெரிக்காவினுடைய குரூஸ் மிசைல்ஸ் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அந்த பாலம் சேதமடைந்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு குறுகின நேரத்துக்குள்ள ஈரானினுடைய பல நகரங்களையும் பல மாகாணங்களையும் இலக்கு வைத்து, அதாவது வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், தென்கிழக்கு பக்கம் என்று சொல்லி பரவலாக பல இடங்களில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹோமுஸ் நீரிணைக்கு அண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சில தீவுகளையும் இலக்கு வைத்து, உங்களுக்கு தெரியும் அங்க அபு மூசா என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான தீவு இருக்கிறது. அந்த தீவால தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை. ஏனென்று சொன்னால் அந்த தீவு யாருக்கு சொந்தம் என்று நீண்ட காலமாகவே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அபு மூசா தீவு, அந்த தீவின் மீதும் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும், அதே போல சிரிக் நகரம், இந்த சிரிக் நகரத்தில் அடிக்கடி தாக்குதல்கள் நடக்கிறது, அதன் மீதும் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக ஒரு குறுகிய நேரத்தில் பரவலாக பல தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. இப்படியாக ஒரு குறுகிய நேரத்தில் பல இடங்களை இலக்கு வைத்து பரவலான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா துருக்கியில வச்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஒரு விஷயம் சொன்னவர் என்னன்னு சொன்னா, ஈரான் ஒரு தடவை அமெரிக்காவை தாக்கினால் நாங்கள் 20 தடவைகள் திரும்ப தாக்குவோம், அவ்வளவு கடுமையாக தாக்குவோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். எனவே இப்போ எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே உத்தியோகபூர்வமாக தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருந்தவர். அது ஓவர் ஆயிட்டு என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் புதிதாக 2 எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு. என்னென்னு சொன்னால், இந்த யுத்தம் தனியே ஹோமோஸ் நீரிணை பகுதியில் மட்டும் நிற்காது, அல்லது ஈரானுக்குள்ள மட்டும் நிற்காது, அடுத்த கட்டமாக செங்கடல் நோக்கி நகரும் என்று சொல்லி முதலாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும் செங்கடல்ல வந்து அங்கே பப் அல் மந்தேப் என்று சொல்லி இன்னும் ஒரு நீரிணை ஒன்று இருக்குது. அது மூடப்பட்டா செங்கடல் ஊடான போக்குவரத்து வந்து முற்றுமுழுதாக துண்டிக்கப்படும். அந்த பகுதி வந்து ஜேமனிலிருந்து செயல்படுகின்ற ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. எனவே அவர்கள் நினைத்தால் எந்த வேளையிலும் அந்த பப்பல் மந்தேப் அந்த ஒரு நீரணியை வந்து மூட முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது செங்கடல் நோக்கி விஸ்தரிக்கப்படும் இந்த யுத்தம் என்று சொல்லி முதலாவது எச்சரிக்கையும், அதே வேளையில் உலகளாவிய ரீதியில் எரிபொருள் வர்த்தகத்தை வந்து நாங்கள் முடக்குவோம் என்று சொல்லி ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த 2 நீரிணை வந்து மூடப்பட்டால் கண்டிப்பாக உலகளாவிய ரீதியில் எரிபொருளுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகும். என்னென்னு சொன்னால் இப்போதான் மிக முக்கியமான சம்மர் டைம், ஐரோப்பிய நாடுகளுக்கான மிக முக்கியமான சம்மர் டைம். எனவே இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவு விமான பரப்புகள் இருக்கும். ஏராளமான லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பயணிகள் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வருவார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து ஜெட் ஃபியூவலுக்கான விலை அதிகரித்தால் அது பெரிய பிரச்சனையாக போய் முடியும். அதோட வந்து இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்கிறதன் காரணமாக இனி வந்து வான்பரப்புகள் மூடப்படும். அது அடுத்த ஆபத்து. மிக முக்கியமாக இப்போ பாருங்கள், பஹ்ரைனில் தாக்குதல் நடக்குது, கண்டிப்பாக வான்பரப்பு கொஞ்ச நேரம் மூடப்படும். அதுக்கு பிறகு குவைத்தில் வந்து தாக்குதல் நடக்குது, அதே மாதிரி ஈரான்லேருந்து தான். எனவே மத்திய கிழக்கில் வந்து வான்பரப்புகள் மூடப்படைக்குள்ள அது மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். இதுக்கிடையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கார். ஏற்கனவே நாங்கள் காணொலிகளில் சொன்னாங்க இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக சொல்லுவார் என்று சொல்லி. என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஈரானில் இருந்து எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணினார்கள். ஃபோன் பண்ணி நாங்கள் ஓகே நாங்கள் ஒரு டீல் ஒன்றை போடுவோம், இனி சண்டை வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் நான் அதை நம்பவில்லை என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது சொல்லியிருக்கின்றார். But we've already won militarily. They have very little left, and they want to make a deal so badly. They called a little while ago. They want to make a deal so badly. ஆரோ ஃபோன் பண்ணி சொன்னதான் தனக்கு டீல் போடுவோம் சண்டை வேண்டான்னு சொல்லி. தனக்கு வந்து அது பெருமதியான ஒரு இதாக தெரியலையாம் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஈரான் நாளைக்கு தான் ஒரு அறிக்கை ஒன்றை விடுவார்கள். இல்லையே, நாங்கள் ஒன்றும் பேசவே இல்லையே, நாங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணவே இல்லையே என்று சொல்லி அப்படியான பதில் தான் கடந்த காலங்களே வந்திருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறதும், பிறகு அதுக்கு வந்து ஈரான் எதிர் அறிக்கை விடுறதும், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லையப்பா என்று சொல்லி ஈரான் வந்து ஒரு மறுப்பறிக்கை விடுறதும் கடந்த காலங்களில் நிறையவே பார்த்துருக்கிறோம். எனவே இப்போ வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஈரான்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணதாம் என்று சொல்லி. யார் என்று தெரியல. எனவே ஈரானினுடைய பதிலுக்காக காத்திருப்போம். ஈரான் மீதான யுத்தத்தை மீண்டும் ஆரம்பித்தமைக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஒரு செனட்டர், அவருடைய பேர் வந்து பேர்னி சாண்டர், அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கிறாருன்னு சொன்னால் இந்த யுத்தம் வந்து தேவையில்லாத யுத்தம், இது வந்து அமெரிக்காவினுடைய வரி செலுத்துகின்ற மக்கள் இருக்கிறார்கள் தான், டேக்ஸ் பேயர்ஸ், அவர்களுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி அவர்களுடைய காசை கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கே கொட்டி கரியாக்குறீங்கள், இது முழுக்க தேவையில்லாத ஒரு யுத்தம் என்று சொல்லி அவர் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செனட்டர்கள் சேர்ந்து அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இருக்குது தானே, பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறார்களாம். அப்படி என்று சொன்னால் போருக்கான அனுமதியை வந்து கொடுக்கக்கூடாது, போருக்கு வந்து நிதி ஒதுக்குறதோ அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கிறதோ எதுவுமே வந்து செய்யக்கூடாது பாராளுமன்றம். எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போ செனட்டர்கள் கோரிக்கை வைக்க இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நடந்த யுத்தமே எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு தெரியலை, என்ன சாதிக்கப்பட்டன்னு சொல்லி. என்னதான் யுத்தம் நடந்தாலும் கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் அந்த கோரிக்கைகளை வந்து முன்வைக்கணும். அதாவது வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டாம், அந்த எஞ்சின அணு ஆயுதங்களை, செறிவூட்டப்பட்ட ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படையுங்கள், ஹோமுஸ் நீரணியை திறவுங்கள் என்று சொல்லி இந்த கோரிக்கை முழுக்க எதனால் வருது, எப்படி வருது, எல்லாம் வந்து பேச்சுவார்த்தையிலானே வருது. அப்போ அந்த பேச்சுவார்த்தையை முன்னுக்கே செய்ய வேண்டியானே, முதலே செய்ய வேண்டியானே, இதே சுத்தியோட செய்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. எதுக்கு வந்து நடுவில் யுத்தம் பேருந்து பேச்சுவார்த்தை, பேருந்து யுத்தம் பேருந்து பேச்சுவார்த்தை, இப்படி மாற்றி போய் கொண்டிருக்கும் போது அது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். அதை வந்து அமெரிக்க மக்கள் விரும்பலை என்றதான் மறுக்க முடியாத உண்மையாகும். அதைத்தான் செனட்டர் பேர்னி வந்து சொல்லியிருக்கின்றார். இது வந்து முழுக்க டேக்ஸ் பேயர்ஸினுடைய வயிற்றில் அடிக்கிற செயல் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்பாரா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கு. தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, கட்டார் நாட்டினுடைய உள்துறை அமைச்சு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
அதாவது கட்டாரிய மக்களுக்கு இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கட்டார் நாட்டுக்கான உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு தானே, அந்த அச்சுறுத்தல் லெவல் வந்து ஒரு ஹையில் இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்டமாக இருக்குது. எனவே அனைத்து மக்களும், கட்டாரில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள், வீட்டிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்லி, பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி கட்டார் நாட்டினுடைய உள்துறை அமைச்சு தற்போது ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.